வீட்டில் இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லை குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ கவலையப்படாதீங்க. ஹெல்த்தியான பனானா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக 5 நிமிஷத்தில் வாழைப்பழ தோசை செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா அல்லது கோதுமை போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை, ஒரு வாழைப்பழம், எந்த வாழைப்பழம்னாலும் போட்டுக்கலாம். நான் கற்பூரவள்ளி வாழைப்பழம் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு பிரெட் துண்டு போட்டுக்கலாம். கருப்பட்டி, நாட்டு சக்கரை, வெல்லம், உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ இனிப்புக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுடமா கொஞ்சமா உப்பும் போட்டுக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா கட்டி இல்லாம அரைச்சிட்டு வந்துருங்க. அவ்வளவுதாங்க. அரைச்சிட்டு வந்த மாவு ஒரு பவுல்ல ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா டோன்ட் வரி, கொஞ்சம் மைதா மாவு கோதுமாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி மெலிசாவோ தடியாவோ உங்க விருப்பம் எப்படினாலும் நீங்க சுட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யோ அல்லது எண்ணெயோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க போட்டுக்கலாம். போட்டு நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான வாழைப்பழ தோசை ரெடி. உங்க வீட்டு குழந்தைங்க அம்மா இந்த பனானா தோசை தான் வேணும் என்னன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்பவுமே நீங்க இந்த மாதிரி தான் செய்ய வேண்டியதா இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.